பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். என்னுமில்லை, எங்களுக்கு எல்லாம் பெண்கள்தான். அவர்களை பற்றி நீ 2 கண்களையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் உன்னை அழித்து விடுவார்கள் என்று உனக்கு தெரியாது. அந்த நேரம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் என்று சொல்வார். பெண்களை வளர்க்கும் முறையில் தவறு நடந்தால் அது குடும்பத்திற்கு மோசமான பெயரை கொண்டு வரும். அப்போது உன் தலை நேராக உயர்ந்து நிற்காது, தலை குனிந்து நடக்க வேண்டிய நிலை வரும். எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும். அவர்கள் பெரியவர்களாகும் போது அந்த கட்டுப்பாட்டை விடுவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது. தேவனுடைய வார்த்தை உண்மையில் மிகப்பெரியது. தாயை திட்டுவது, தந்தையை அடிப்பது, பெற்றோர்களை மரியாதை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு குடும்பத்தில் மிகவும் வருந்தத்தக்க மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். பெற்றோர்கள் என்பவர்கள் நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்து நம்மை வளர்த்து, நமக்கு கல்வி கொடுத்து, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஆதரவாக இருப்பவர்கள். அவர்களின் தியாகங்களும் அன்பும் அளப்பரியது. அவர்களை திட்டுவது, அடிப்பது அல்லது எந்த வகையிலும் அவமரியாதை செய்வது என்பது மனித பண்புகளுக்கு எதிரானது. இது குடும்ப உறவுகளை சீர்குலைத்து மன அமைதியை கெடுத்து சமூகத்தில் ஒருவரின் மதிப்பை குறைக்கும். பெற்றோர்களை மதிக்காமல் இருப்பது என்பது ஒருவரின் நன்றியுணர்வின்மையையும் பொறுப்பற்ற தன்மையையும் காட்டுகிறது. இது ஒருவரின் எதிர்கால வாழ்க்கையிலும் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே பெற்றோர்களை எப்போதும் மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களின் நலனில் அக்கறை செலுத்துவது ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும். இது ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல சமூகத்தையும் உருவாக்கும்.